நாளைக்கு ஆடி மாசம் வேற பிறகுது இல்லையா, பூலாம் கட்டலாம்ப்பா. சரிம்மா. நம்ம சாமி விளக்கு தாங்கம்மா தேய்ச்சி குங்கும மஞ்சளா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறோம். சரி இன்னைக்கு வேலைக்கிழமை, நாளைக்கு ஆடி மாசம் வேற பிறகுது இல்லையா, அதனால சரி இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறோம். நம்ம சாமிக்கெல்லாம் பொட்டு வைப்போம். சாமியெல்லாம் எல்லாம் சுத்தமா தேய்ச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். என்னம்மா பூ பக்கத்துல இருக்கு? பூவாப்பா நானே ஒன்று வாங்கி வர சொல்லலாம் போன் பண்ணி அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். பார்த்தாக்கா நம்ம அத்தை வந்திருந்தாங்க. அத்தை என்னதான் மாவன் அத்தைமா வந்திருந்தாங்க. அப்படியாம்மா? ஊர்ல இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு. நான் வேலை செஞ்சுனே சந்தியா போன் பண்ணிச்சு எனக்கு. அத்தை வரத்துக்கு லேட் ஆகுமா, மாவன் ஆயா வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வந்துட்டேம்மா, எல்லா வீடும் முடிச்சுட்டேன், கொஞ்சம் தான் லாஸ்ட்டாக பெருகி தொடச்சிருக்கிறேன், தொடச்சி முடிச்சுட்டு வந்துடுறோம்மா அப்படின்னு. சரி வந்து பார்த்தா வந்தாங்க. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போதைக்குமே சாப்பாடு குழம்பு பொரியெல்லாம் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ரசமும் வாழைக்காய் பொரியல் தாங்கம்மா வச்சுருந்தேன். எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்க வரும்போது 2:15 2:10 வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தது சந்தியா. நான் வர 2:30 ஆயிடுச்சு. அத்தை கடைன்னு ஏதாவது செஞ்சிடறேன், வரும்போதே ஒரு 10 ரூபாய் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும் வாங்கி வந்து கொடுத்தக்கூடிய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தை வேணாம்மா எதுவும் செய்ய வேணாம், அவங்க இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க. அவங்க ஜிஹெச்சுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கம்மா, மாத்திரை வாங்க. அவங்க வந்துட்டு இப்படியே இவ்வளோ பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். அதனால சரி அவங்க வரும்போது சரி கேரேஜுக்கு போய் நம்மளுக்கு இந்த பூ, கொஞ்சம் மாதுளம்பழம், மாம்பழம், கொஞ்சம் திராட்சை பழம்லாம் வாங்கி கொடுக்குறாங்கம்மா. அந்த பூ தான் சரி கட்டலாம் அப்படின்னு பார்த்தா நூல் கண்டு இல்லைங்கம்மா. தேடி தேடி பார்த்தா நம்ம இருந்ததெல்லாம் கட்டிட்டோம். அம்மா தேடி நூல் எடுத்து தந்துட்டு போய்க்கிறாங்க. இது பத்தாவது போல இது கடையில் தான் வாங்கி வந்து நம்ம கட்டலாம். அத்தைக்கிட்ட சொன்னாக்கா அத்தை சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு தெரியாது போச்சம்மா, பூ கடையில் தானே இருந்தேன், ஒரு நூல் கண்டு வாங்கி வந்துருப்பனே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருந்திருந்தா அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்கம்மா. கிளம்பிட்டாங்க அத்தை அத்தை அப்படின்னு தான் நானும் சொன்னேன் அவங்க கிட்ட. இல்லைம்மா மாத்திரை வாங்கலான்னு வந்தேன், ஃபோன் கூட சார்ஜர் போட்டாங்கம்மா, மறந்து வந்துட்டாங்களாம். அத்தை உனக்கும் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குன்ற, எனக்கும் நைட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது அத்தை, வார்த்தை நம்புற நைட்டுக்கு ஜாலியாக படுத்துன்னு பேசலாம், பழைய கதைலாம் சொல்லுவாங்க அத்தை. நாங்கள் சின்ன வயசுல இருந்தோம் இல்லையா, அந்த கதைலாம் கூட சொல்லுவாங்கம்மா அத்தை, அதெல்லாம் பேசலாம் அத்தை அப்படின்னு. நான் இன்னொரு நாளைக்கு வரேம்மா, இன்னொரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கம்மா. அதான் சரி நம்ம அது மேற்பட்டு சாமி விளக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். அழகா பொட்டு வச்சுட்டீங்களேம்மா? பொட்டுலாம் வச்சுட்டோம்ப்பா. பூ மட்டும் அப்புறமா இது இருக்கிற நூல் வரைக்கும் கட்டிட்டு மறுபடியும் நூல் வாங்கிட்டு வந்து மற்ற பூவெல்லாம் கட்டலாம்ப்பா. சரிம்மா, சூப்பர்மா. சாமி அழகா இருக்காங்களே. நம்ம சாமியெல்லாம் அங்கே சாமி இடத்துல வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாங்களாங்கம்மா? சரிம்மா, பார்த்துடலாம்மா. பாய்ங்கம்மா, நம்ம நாளைக்கு காலையில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து காலையில எழுந்தாச்சு. நேற்று அம்மா சாமிக்கெல்லாம் பொட்டுலாம் வச்சு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆயிம்மா, நேற்று நம்ம சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். சரி அது இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்திருக்கு இல்லையா, ஆடி வெள்ளி இன்னைக்கு, அதனால சாமிக்கு வெள்ளம் பொங்கல் தான் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்கிறோங்கம்மா. புடவைலாம் சூப்பரா இருக்கேம்மா. புடவையாப்பா? ஆயா புடவை தான்ப்பா, ஆயா அங்க வச்சிருக்காங்க இல்லையா, அப்ப எடுத்து வந்து கட்டிக்கிறது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆயா எடுத்து கட்டிக்கணும்னா அதை எடுத்து கட்டிக்குவோம்ப்பா. சரிம்மா சரிம்மா, நல்லா வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். காட்டன் புடவை இல்லையா, முத்துமாரியம்மன் சாமி கோயில கொடுத்தாங்க, ஆயா கொடுப்பாங்க. சரி அதை நம்மளும் கட்டிக்கிறதுங்கம்மா. சரிம்மா, இன்னைக்கு என்னம்மா செய்ய போறோம்? சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல், வெள்ளம் போட்டு பொங்கல் செய்யலாம். அதான் அரிசி எடுத்து முன்னாடியே ஊற வச்சு நல்லா வச்சுட்டோம்பா. பொட்டுலாம் வச்சு வச்சிருக்கீங்களேம்மா, சாமிக்குன்றதுனாலயா? அப்படியே பாத்திரத்தோட சாமி எடுத்து வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம்ப்பா. சூப்பர்மா. நம்ம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்களாங்கம்மா. நம்ம அரிசி தாங்கம்மா, இதுல ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறோம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் பருப்புக்கும் கொஞ்சம் கம்மியா எடுத்து சிறு பருப்பு போட்டு இப்படி ஊற வச்சுட்டோங்கம்மா. ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமா கழுவிட்டு நல்ல தண்ணி தான் ஊற வச்சு வச்சிருக்கிறோம். கொஞ்சம் நல்லா நுறுக்கி விட்டுக்கணும்னா நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கும். அதுக்காக அப்படி அரிசியா இல்லாம இப்படி கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு இந்த மாதிரி செய்ய போறோம். எல்லாம் பாவு வெல்லமாமா? பாவு வெல்லமா தான் நல்லா இருக்கும்பா, கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஒரு 2 ஏலக்காய் எடுத்துக்கிறோம்ப்பா. ஏலக்காய் சக்கரை போட்டு கூட மிக்சியில அரைச்சி தூள் பண்ணி போட்டோம்னா நல்லா இருக்கும். அம்மா கொஞ்சம் ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்கலன்னு சொல்றதால 2 ஏலக்காய் சும்மா மேல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம்மா. சரிம்மா, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. நெய் வச்சுக்கிறோம். மாடியில நெய் காசணும்லாமா? அந்த நெய்யாமா இது? அந்த நெய் தான்ப்பா. நம்ம மாடியில நெய் காசு இருக்கோம். ஒன்னும் அந்த வீடியோ போடல. நம்ம வேலை பார்க்குற இடத்துல நெய் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா,
அந்த நெய் வச்சுதாங்கம்மா மாடியில காசு இருக்கிறோம். நெய் கொடுக்கலாமா? வெண்ணெய் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட்டர் வெண்ணெய் கொடுத்தாங்க. அதை வச்சு காசு இருக்கிறோம். நெய் எப்படி செஞ்சுன்ட்டு அந்த நெய்ல தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோங்கம்மா. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். அது போட்டு இப்ப செய்ய ஆரம்பிச்சிடலாமா? உப்பு போடலாமாம்மா சாமி பலகாரத்துல? நான் எப்பவும் போடுவேன்ப்பா. சரிம்மா. எப்பவுமே போடுவேன்ப்பா. உப்புமே மகாலட்சுமியோட அம்சம் தான் சொல்லுவாங்கன்றதுனால நம்ம ஊற வச்சு நல்லா வச்சுட்டேன் இல்லையா? நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன்ப்பா. நல்லா இப்பதான் நல்லா குழைய வேகன்ட்டு இப்ப அதை அப்படியே நம்ம அப்படியே போட்டுக்கலாம்ப்பா. இது நல்ல தண்ணி தான். இதுலேயே ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அந்த கிளாஸ்லயே நல்லா நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி ரொம்ப நேரம் வேகும் இது. அதனால கொஞ்சம் நிறைய தண்ணியே ஊற்றி வச்சுக்கலாம். குக்கர் அந்த விசில் விட்டுருவோம். இது குக்கர் இல்லைன்றதுனால. ஆமாப்பா குக்கர் இல்லை இல்லையா? இது வேகணும். நம்ம இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்கலாம்ப்பா. பத்தலைனா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரிம்மா. சக்கரை பொங்கல்லாம் ஈஸி தானேம்மா? ஈஸியா செய்திடலாம்ப்பா. ஈஸியா செய்திடலாம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெள்ளத்தை போடணுமா? வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்தை போடணும்பா. நம்ம காய்ச்சி கூட வெடிகட்டி ஊத்துவோம் இல்லையா? இதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ண போறது இல்ல. மண் இல்லாத சுத்தமா வெள்ளமா வாங்கிட்டோம்னு வச்சுக்க, நம்ம அப்படியே இந்த சாப்பாடு கூடவே போட்டு பொங்கணும். அது ஒரு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும்பா. சூப்பர்மா. நல்லா இருக்கும். நம்ம கோயில் எல்லாம் போய் பொங்கல் வைப்போம் இல்லையா? பொங்க பானை வைக்க போவோம் இல்லையா? அப்ப நம்ம கோயில்ல பொங்கல் வைக்கும் போது அப்படியே தானே போட்டு கிளறோம் சாமிக்கு வைக்கும் போது. ஆமா ஆமா. அந்த மாதிரி தான் செய்ய போறோம். சரிம்மா. பொங்கி வர போறாங்கப்பா. ஆமாமா. சூப்பர்மா. ஆடி மாசம் பிறந்துச்சு. சூப்பர்மா. நம்ம இப்ப பொங்கிட்ட பிறகுப்பா நம்ம இப்ப கிளறி விடலாம். ஆனா இது வேகணும் இல்லம்மா? வேகணும்ப்பா. பொங்கிடுவாங்க சீக்கிரமா. அதனால வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதான் அரிசியா இருக்கு இல்லையா? கொஞ்சம் தூளா பண்ணி விட்டோம்னாக்கா சீக்கிரமா வெந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம குழையா நல்லா குழஞ்சிருக்கும். அதுக்காக தான் நம்ம சின்ன தீயா வச்சுக்கலாம். இப்ப பொங்கி பொங்கி ஊத்துவாங்க. சிறுபருப்புலாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. அதனால நம்ம சின்ன பக்கம் இறக்கி சின்ன பக்கம் மாத்தி வச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. காத்து வருது போலமா? காத்து நல்ல காத்துப்பா. வெந்துச்சுங்களாமா? இன்னும் வேகணும்ப்பா. ரொம்ப நேரமா வெந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகிடும்ப்பா. நம்ம குக்கர்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துரும். பாத்திரத்துல வேகறாங்க இல்லையா? ஆமா. ரொம்ப லேட் ஆகும். சரிம்மா. அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னும் தண்ணியா இருக்குல்லப்பா. தண்ணி நல்லா ஃபுல்லா காலி ஆகுற வரைக்கும் இருக்கணும்ப்பா. வெள்ளமா போட்டோம்னா தண்ணி ஆயிடும் ரொம்ப. அதனால இந்த தண்ணி காலி ஆகுற வரைக்கும் நல்லா கலரிங்கன்னு இருக்கலாம்ப்பா. சரிம்மா. நம்ம கொஞ்சம் கலரிட்டுனே இருக்கணும். அடிக்கடி கலரணும். இல்லைன்னா அடி பிடிச்சி தீஞ்ச வாசனை வந்துடும். அதனால கொஞ்சம் பச்சை அரிசி இல்லையா? டக்குன்னு அடி பிடிச்சிடும். நம்ம பச்சை அரிசி சொல்லவே இல்லை பாருங்க. பச்சை அரிசி போட்டுக்கிறோம். சாமிக்கு பொங்கல் வைக்கும்போது பச்சை அரிசி போடுவோம். அது மாதிரி அரிசியோட அளவு கூட சொல்லவே இல்லம்மா. தண்ணி எவ்வளவு ஊத்தணும்ட்டு. தண்ணியோடைய அளவாப்பா நான் பாத்தீங்கன்னாக்கா இந்த டம்ளர் எடுத்தேன் இல்லையா? ஆமா. இந்த டம்ளர்லயே ஃபர்ஸ்ட் 2 ஊத்தி ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறோம்ப்பா. 6 ஊத்திக்கிறேன். இதுல 1.5 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணியா? பருப்பும் அரிசியும் ஒரு 1.5க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது. 1.5 போட்டுனா நல்லா இருக்கும். 1 கிளாஸ் அரிசி 6 கிளாஸ் பருப்பு போட்டா நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு பருப்பு கம்மியா தான் போட்டோம். அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊத்தி வச்சுக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. ஆனா நம்ம கொஞ்சம் எப்பவுமே நம்மளுடைய பொங்கல் கொஞ்சம் தண்ணியா இருக்கும். அது கொஞ்சம் தலதலன்னு இருந்தா நல்லா இருக்கும் சொல்லி அந்த மாதிரி நமக்கு பிடிக்கும்ட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். ஒருவேளை தண்ணி கம்மியா வச்சுக்கிட்டோம்னா கட்டியா வரும். கட்டியா வரும்பா. சரிம்மா. 6 கிளாஸ் வச்சேன் இல்லையா? ஒரு 5.5 கிளாஸ் 5.5 கிளாஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சூப்பர்மா. நம்ம கம்மியா கூட வச்சுட்டு இதுல நம்ம இதுவாயிடுச்சுன்னா ஊத்திக்கலாம்ப்பா. இது குக்கர் இல்லையா? அதனால நம்ம விருப்பம் தான். அரிசியா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் ஊத்திக்கலாம். அப்ப நம்ம கோயில்ல பொங்கல் வைக்கும் போது அது மாதிரிதான் எடுத்துன்னு போயிடுவோம். எடுத்துன்னு போயிட்டோம்னா அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி பண்ணுவோம். சாமிக்கு பண்றதுனால எப்படி பண்ணாலுமே அது அழகா டேஸ்டா வந்துரும். அங்க சாமிக்கு பண்ணும்போது அங்க வைக்கும் போது எனக்கு கூட பயமா இருக்கும். ஐயோ முத்துமாரிமா தாயே நீங்க நல்லா வந்துடணுமா? பொங்கல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு எப்படிதான் பொங்கல் சாமிக்கு வச்சுன்னு போகுமோன்னு நினைச்சுன்னே இருப்போம். ஆனா நல்லா வந்துடும். ஆனா பாத்தீங்கன்னா வச்சிருவோமா வச்சுட்டு வீட்டுக்கு நினைச்சுக்குவோம். எப்ப எப்படி கரெக்டா வந்துடுச்சு. அப்புறம் பாத்திரமும் பாத்தீங்கன்னா பத்தாத மாதிரி இருக்கும். அரிசி அதிகமாயிடுற மாதிரி இருக்கும். வேகாது போலக்குது அப்படிலாம் நினைப்போம். சாமி அண்டை வைக்கும் போது ஆனா கரெக்டா அங்க வந்துருங்கம்மா. சாமியோட சக்தி. நம்ம சாமிக்கு பொங்கல் வைக்க போகும்போது ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரம் தான் வாங்கணும். இதில் தான் வைப்போம். கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கும் போது
அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இந்த பாத்திரம் வாங்கி பொங்கல் வைக்க போயிருந்தோம். அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல பொங்கல் வச்சு இதாம்மா அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இந்த வரும்ப்பா. சூப்பர்மா. இப்ப போட்டுடலாமாம்மா? நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லப்பா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி காலையில நம்ம நோய் மாதிரி நுறுக்கிட்டதால வெந்துச்சு நீ நினைச்சுன்னு இருக்கிற. இங்க பாரு இப்ப பருப்பு என்ன கரையில பாத்தியா? கட்டுங்கம்மா. பருப்பு அரிசியும் ஒன்னா குழஞ்சிடணும். இப்படி தெரியக்கூடாது, பருப்பு பருப்பா தெரியக்கூடாதுப்பா. நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும். ரெண்டுமே குழஞ்ச மாதிரி ஆயிடணும்ப்பா. இந்த நேரத்துல நம்ம கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாங்கம்மா. கல் உப்பா சால்ட்டு போய் ஏதோ உப்பு நம்ம போட்டுக்கலாம். நீங்க சாமிக்கு படைக்கணும் உப்பு போடாம செய்வோம்னா கூட அது மாதிரி கூட செய்யுங்கம்மா. நம்ம இது மாதிரி போட்டு பழக்கம் ஆயிட்டதால இந்த மாதிரி போடுறோம். நம்ம அரிசியும் பருப்பு இப்ப நல்லா இந்த மாதிரி வந்துருச்சுங்கம்மா. தண்ணிலாம் நல்லா இதுவாயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி நேரத்துல நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம். அது இப்படி வந்துச்சு. வெள்ளத்தை போட்டுடலாமாம்மா? வெள்ளத்தை போட்டுடலாம். ஏன்னா வெள்ளம் போட்ட உடனே இறக்கிட்டு போறது இல்ல. நம்ம வெள்ளம் போட்டு இந்த வெள்ளம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா திருப்ப அது நல்லா ஒரு மாதிரி வெள்ளம் போட்டோம்னா தண்ணி வந்துடும். பாவு வெள்ளம் தானே இது? பாவு வெள்ளம் கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இருக்கும். கலரா போறோம் பொங்கல். அதனால நம்ம தேவையான அளவுக்கு போட்டுனே இருப்போம். அந்த அளவுக்கு நம்ம போடும் போதே தெரியும் ரொம்ப கலர் ஆயிடுச்சுன்னா. நான் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அரிசி எடுத்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு வெள்ளத்தை இங்க எடுத்து வச்சுக்கினேன். நம்ம போடுவோம். போட்டுக்கின்னு போடும் போதே கிளறி கிளறி பார்ப்போம். கலரா வந்துச்சுனாக்கா நம்ம அப்படியே கொஞ்சம் நிறுத்திக்கலாங்கம்மா. நல்லா தண்ணிலாம் நிறைய இருக்கக்கூடாதுமா. ஏன்னா தண்ணி இருந்தா நம்ம வெள்ளம் போட்ட உடனே இப்ப தண்ணி வந்துடும். வெள்ளமும் அதே மாதிரி கொஞ்சம் சுத்தமா மண் இல்லாத வெள்ளமா போட்டுக்கலாம். நம்ம பாவு மாதிரி எடுத்து வெடிகட்டி ஊத்த போறது இல்லை, அப்படியே தானே போட போறோம். அதனால நம்ம அந்த மாதிரி பாவு எடுத்து ஊத்தி கலர்ற பொங்கலை விட இந்த மாதிரி பொங்கல் வெள்ளத்தை போட்டு கலரி சாப்பிட்ற பொங்கல் இன்னும் சூப்பரா இருக்குங்கம்மா. நம்ம வெள்ளம் போட்டுனே இருக்கீங்க. சாமிக்கு வைக்க போறலப்பா, கொஞ்சம் இனிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாவே வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்ப்பா. சரிம்மா, திட்டமா போட்டுக்கலாம். நீங்க திட்டமே கரெக்டா இருக்கும்னு பார்த்தேன். அதான் பார்த்தா கொஞ்சம் கலரும் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது. சரி நல்லாவே கொஞ்சம் கலரா இருந்தா நல்லா இனிப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்ப்பா. சூப்பர்மா. அவ்வளவுதான்ப்பா. இப்ப வெள்ளம் போட்டேன் இல்லையா, நம்ம வெள்ளத்தை தூளா நுறுக்கிட்டு தேமா போன கட்டி கட்டியா போட்டோம்னா அவ்வளவு கரையாது, அப்படியே இருக்கும். அப்படின்னு நம்ம நல்லா நசுக்கிட்டு போட்டோம்னாக்கா கரைஞ்சிடும். இப்ப நம்ம வெள்ளம் போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி தண்ணி வந்துடும். தண்ணி வந்துச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். ரொம்பவும் கட்டி ஆயிட்டாலும் கல் மாதிரி ஆயிடும். வெள்ளம் போட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிச்சுனாக்கா அதுக்கப்புறம் வச்சுக்கிறோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை வறுத்து நம்ம போட்டுக்கலாம். இந்த நேரத்துல ஏலக்காய் இருக்கு இல்லையா, நம்ம அதை போட்டுக்குவோம். அந்த விதையெல்லாம் நான் எடுத்துருவேங்கம்மா. விதை எடுத்துட்டு இந்த மாதிரி பிச்சு போடுவேன். நம்ம சக்கரை போட்டு அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்ப நம்ம அந்த விதையை எடுத்துட்டு இந்த தோல் மாதிரி இருக்கு இல்லையா, அது மட்டும் போட்டுக்கலாம். நம்ம சக்கரை போட்டு அரைச்சோமா இதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம், தூள் ஆயிடும். அவ்வளவுதான். நல்லா பச்சை வாசனை போறதுக்கு வெள்ளம் நல்லா கொதிச்சிச்சு. நம்ம இப்ப இறக்கி வச்சுட்டு இப்ப இந்த அளவுக்கு இறக்கிட்டோம்னா இது நல்லா ஆற நல்லா திக்னஸ் ஆயிடும்பா. இப்படி இருக்கு இல்லையா, நல்லா கலரா இருக்குமா? கலரா இருக்கும். இப்ப இறக்கி வச்சு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து ஊத்திக்கலாம்ப்பா. அப்போ இப்ப முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுக்கலாங்கம்மா. நெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதேமா ஏதோ கருப்பா நெய்ல அதான் நெய் காசணும் இல்லப்பா. அங்க முறுக்கீரை அது மாதிரிலாம் போட்டு காசணும் இல்லையா, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துருக்குப்பா. அந்த வெண்ணெய் உருக்கி நெய் காசுறது ஒரே நல்ல வாசனையா இருக்கு. நார்மலா நம்ம ஊத்துற வெண்ணெய் நெய்யை விட இந்த பண்ணது நல்ல வாசனையா இது நல்லா செம்மையா இருக்குமா வாசனையே. நானே கூட நினைச்சுக்கேன் இது ரொம்ப விலையா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பாக்கெட்ல படிச்சுக்க ஆரம்பிச்சாங்க அறையெல்லாம் விலையா இருக்குது, இது ஏன்பா வாங்குறாங்க, நெய்ய கம்மியா விக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இது ரொம்ப வாசனை நல்லா வருதுங்கம்மா இந்த மாதிரி பண்ணும்போது. அந்த திராட்சை குண்டு குண்டா பொரிஞ்சு முந்திரி எல்லாம் சிகப்பா பொரிஞ்ச உடனே எடுத்து ஊத்திடலாம்ப்பா. நல்லா பொரிஞ்சிச்சுப்பா, நம்ம எடுத்து ஊத்திக்கலாமா? ஊத்திடலாமா. வாசனை செம்மையா இருக்கேம்மா. நம்ம இப்படியே வச்சிருவோம்ப்பா. அப்புறமா நம்ம தேவை சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறம் கலந்து விட்டுக்கலாம். சரிம்மா. இந்த குட்டி பாத்திரத்துல செஞ்சோம்னாக்கா ஃபுல்லா வந்துருமா. இப்ப பாத்தீங்கன்னா அதுல வச்சு நம்ம கிளறவே முடியாது, சாச்சின்னு வந்துரும். அதனாலதான் சரி அகலமா கலரத்துக்குலாம் வசதியா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்துல வச்சுக்கணும். மழை பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு.
சாமிக்கு பிரசாதம்லாம் செஞ்சுன்னு வந்துட்டோங்கம்மா. விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். இதெல்லாம் அழகா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா சாமிக்கு பிரசாதம். விளக்கேற்றிடலாம்ப்பா. வடைலாம் நல்லா இருக்கேம்மா, நல்லா புசு புசுன்னு இருக்கா. சூப்பர்மா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்கம்மா எல்லாரும் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யா அம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.